friends, welcome to TAF IAS Academy. இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம TAF IAS Academyல சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் இதுல யூனிட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி டெஸ்ட் 1 and 2 எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்தாச்சு. அதாவது பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங், பேசிக் சர்வேயிங் இந்த ரெண்டு யூனிட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா யூனிட் 3 லெவலிங் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த டெஸ்ட் 3 இதுவரைக்கும் யாராச்சும் எழுதாம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. சரிங்களா? எழுதி முடிச்சுட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணி ரீகால் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்ல வரேன். சரிங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா லெவலிங் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. ப்ளம் லைன் அப்படின்றது என்னது? ப்ளம் லைன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது தூக்குண்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது பாத்தீங்கன்னா ஒரு வெர்டிகல் பிளேனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ப்ளம் லைன் அப்படின்றது என்னன்னா பர்பெண்டிகுலர் டு த லெவல் சர்ஃபேஸ். இந்த மாதிரி ஒரு லெவல் சர்ஃபேஸ் இருக்குன்னா அதுக்கு பர்பெண்டிகுலரா தான் பாத்தீங்கன்னா ப்ளம் லைன் இருக்கும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? ப்ளம் லைன் அப்படின்றது பர்பெண்டிகுலர் டு த லெவல் சர்ஃபேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. a line normal to the plumb line அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு ப்ளம் லைனுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய லைனை என்னன்னு சொல்லுவாங்க? நார்மல் டு த ப்ளம் லைன். சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? லெவல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லெவல் சர்ஃபேஸ், லெவல் லைன் இந்த மாதிரி நிறைய பேசிக்கான டெஃபினிஷன்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கேட்கறாங்க. சரிங்களா? ப்ளம் லைனுக்கு பாத்தீங்கன்னா நார்மல் டு த லைன் அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? லெவல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. क्वेश्चन நம்பர் 3 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. a line tangent to the level surface. சரிங்களா? லெவல் சர்ஃபேஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லனா ஒரு ஸ்ட்ரெயிட் சர்ஃபேஸ்னு சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா டான்ஜென்ட்டா ஒரு லைன் வரையறீங்க அப்படினா டான்ஜென்ட்டா வரையறீங்கன்னா அது ஹரிசாண்டல் லைன் தான். இப்படி ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குனா இதுக்கு டான்ஜென்ட்டா இப்படி வரையக்கூடாது. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. டான்ஜென்ட்னு சொன்னாலே ஹரிசாண்டல்ல தான் அடிக்கணும். சரிங்களா? இதுக்கு ஹரிசாண்டல் லைன் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. லெவல் லைன் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. லெவல் லைன் ஜெனரலா லெவல் லைன்னா என்னது? நான் இப்பதான் சொன்னேன். ப்ளம் லைனுக்கு a line normal to the plumb line is known as level line அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதோட இன்னொரு முக்கியமான டெஃபினிஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. லெவல் லைன் அப்படின்றது என்னன்னு தான் கேட்கறாங்க. லெவல் லைன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்க? இது ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதான ஒரு ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன் மாதிரி இருக்காது. அதனால ஆப்ஷன் பி பாருங்க. a line parallel to the mean spherical surface. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு எர்த் சர்ஃபேஸ் இருக்குன்னு வைங்களேன். இந்த எர்த் சர்ஃபேஸ்ல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அது பாத்தீங்கன்னா parallel தான் பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? a line parallel to the mean spherical surface அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? லெவல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எர்த் கர்வேச்சருக்கு பாத்தீங்கன்னா parallel பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? நம்ம பிளெயின் சர்வே, ஜியோமெட்ரிக் சர்வே எல்லாம் படிச்சிருப்போம். பிளெயின் சர்வேனா ஏரியா less than 250 km², greater than 250 னா ஜியோமெட்ரிக். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चनலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. क्वेश्चन நம்பர் 5 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. which of the following site will be applicable for changing point அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்றீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரீடிங் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த ரீடிங்கை பாத்தீங்கன்னா பேக் சைட்ல போடணும். சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல நிக்கிறேன். இங்க இருந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் நான் என்ன பண்றேன்? இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணி நான் என்ன பண்றேன்? ரீடிங் எடுக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுக்க போற ரீடிங்கை பேக் சைட்ல போடணும். சரிங்களா? அதே சமயத்துல நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ண போறீங்க. சரிங்களா? ஷிஃப்ட் பண்ணக்கூடிய போர்ஷன் லாஸ்ட் போர்ஷன் அது என்ன பண்ணணும்னா ஃபோர் சைட்ல போடணும். சரிங்களா? அதே மாதிரி பேக் சைட்டுக்கும் ஃபோர் சைட்டுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய சைட்டை இன்டர்மீடியேட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ரீடிங்கை நீங்க எடுக்கிறீங்கன்னா அது இன்டர்மீடியேட் சைட்ல போடணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா which of the following site will applicable for changing point. changing point அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன அடிக்கணும்? ஃபோர் சைட் தான் அடிக்கணும். சரிங்களா? சேஞ்சிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா ஃபோர் சைட். நீங்க வேற ஒரு இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேஞ்ச் பண்றீங்கன்னா அது லாஸ்ட் ரீடிங்கா கன்வே ஆகும். அந்த லாஸ்ட் ரீடிங்கை ஃபோர் சைட்ல நீங்க போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. क्वेश्चन நம்பர் 6 பாருங்க. which of the following site denote the shifting a leveling instrument அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேற இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா அது சேஞ்சிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? வேற இடத்துல ஷிஃப்ட் பண்றீங்கன்னா அது சேஞ்சிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 7 பாருங்க. the rise and fall method provides the arithmetically check on அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்?
ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடுக்கு சமேஷன் ஆஃப் பேக் சைடு மைனஸ் சமேஷன் ஆஃப் ஃபோர் சைடு ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ரைஸ் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஃபால் ஈக்குவல் டு லாஸ்ட் ஆர்எல் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர்எல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இந்த ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடில் என்னென்ன அரித்மெட்டிக் செக்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேக் சைட்டு, இன்டர்மீடியட் சைட்டு, ஃபோர் சைட்டு மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? பேக் சைட்டு, இன்டர்மீடியட் சைட்டு, ஃபோர் சைட்டு மூணுமே வந்து ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடில் வரும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. த ரெடியூஸ் லெவல் ஆர்எல் அண்ட் பெஞ்ச் மார்க், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்எல் பாயிண்ட் வந்து 100 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெஞ்ச் மார்க், அதாவது பேக் சைடு ஃபோர் சைடுன்னு ரெண்டு ரீடிங் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து 1.215 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1.870 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்வர்டு ஸ்டேஷன் தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார்வர்ட் ஸ்டேஷன் சொன்னாலே நம்ம வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேல்யூவை மைனஸ் பண்ணி தான் போடணும். சரிங்களா? பேக் சைடு ஃபோர் சைடு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. 100 மீட்டரில் பேக் சைடு அண்ட் ஃபோர் சைடு 1.870 1.215 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? இது ஒரு 5, இது ஒரு 5, 0.655 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்றேன்னா இது 100 மீட்டர்ல நான் என்ன பண்றேன்? மைனஸ் பண்றேன். சரிங்களா? அப்ப 0.655 அதை நான் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? இதை கேன்சல் பண்ணா 99 ஆயிடுமா? அப்ப இது ஒரு 5, 4, 3, 99.345 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதாவது ஆர்எல் வந்து உங்களுக்கு 100 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம என்ன பண்றோம்னா ஃபோர் சைட்டையும் பேக் சைட்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம். சரிங்களா? 1.870 மைனஸ் 1.215 இது எல்லாத்துக்கும் மொத்தமாக டிஃபரன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு வந்து 99.345 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் லெவல் சர்ஃபேஸ். லெவல் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் லேக் அப்படின்றதான் இதுக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா? சர்ஃபேஸ் ஆஃப் லேக் அப்படின்றதான் இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. எ மீன் சி லெவல் MSL adopted by a line of survey of India for reference. அதான் மீன் சி லெவல் இதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மீன் சி லெவல் அப்படின்றது வந்து சர்வே ஆஃப் இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றது. அதாவது எவ்ரி 19 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மீன் சி லெவல் வந்து எங்க வந்து இதோட லொகேஷன் இருக்குன்னா மும்பைல தான் இருக்குது. சரிங்களா? மீன் சி லெவல் வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் வந்து எங்க இருக்கு? மும்பைல தான் இருக்கு. இதுவே சர்வே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்னா டேராடூன்ல இருக்கும். இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாம்ல क्वेश्चन கேக்குறாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 11 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. any line which equidistance from the mean sea level அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மீன் சி லெவலுக்கு ஈக்குவிடிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய லைன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேட்டம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மீன் சி லெவலுக்கு ஈக்குவிடிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய லைனை டேட்டம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 12. A method of surveying used for determining relative height. சரிங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா relative height பத்தி சொன்னாலே நம்ம leveling தான் அடிக்கணும். levelingனா என்னது? vertical distance elevation அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து leveling அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 13. A back side indicate dash of the instrument அப்படின்றாங்க. back side அப்படின்னு சொன்னாலே அது வந்து பாத்தீங்கன்னா setting up of instrument அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பாத்தீங்கன்னா setting up of instrument அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 14 பாருங்க. The height of instrument is அதான் height of instrument அச்சை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? RL of benchmark plus back side. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 15. The height of collimation method for obtaining the reduced level of a point does not provide. அதாவது என்ன சொல்றாங்கன்னா HI மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா எது மட்டும் வராது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபோர் சைடு, பேக் சைடு, சேஞ்ச் சைடு இதெல்லாம் வரும். இன்டர்மீடியட் சைடு மட்டும் இதுக்கு வராது. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து இன்டர்மீடியட் சைடு.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. The rise and fall method for obtaining the reduced level of a point provides the check on அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது எதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபோர் சைட்டு, பேக் சைட்டு, அதே மாதிரி இன்டர்மீடியட் சைட்டு மூணுமே வந்து செக் பண்ணுவோம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த போ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. மொத்தம் ஒரு 7 ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 17 இந்த கொஸ்டின் வந்து சூப்பரான சம். இந்த கொஸ்டினை படிச்சு பாருங்களேன். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ரீடிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அந்த 7 ரீடிங் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரீடிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை படிச்சு பாருங்க. 1.345 அதே மாதிரி 1.525 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 0.785 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 1.105 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.855, 2.005, அப்புறம் 1.985 இந்த மாதிரி வந்து ஒரு 7 ரீடிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறாங்களாம். அது எப்போனா 3rd ரீடிங்கும் 5th ரீடிங் டைமில் ஷிஃப்ட் பண்ணுறாங்களாம். அப்போ எதெல்லாம் பேக் சைட்டில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டேபிளர் காலம் போட்டுறணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே நீங்கள் டேபிளர் காலத்தை கண்ணை மூடிட்டு போடுங்க. இது வந்து ஸ்டேஷனு, இங்க வந்து பேக் சைட்டு, இன்டர்மீடியட் சைட்டு, 4 சைட்டு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்னைக்குமே ஒரு இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் எடுக்க போற ரீடிங் நீங்க எங்க போடணும், பேக் சைட்ல தான் போடணும். அப்ப இந்த 1.345 வந்து பேக் சைட்ல தான் வரும். சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொஸ்டினை நல்லா தெளிவாக படிங்க. இந்த 7 ரீடிங்கில் இந்த 7 ரீடிங்கில் வந்து 3வது ரீடிங்லையும் 5வது ரீடிங்லையும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்களாம். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டா, 3வது ரீடிங்லையும் 5வது ரீடிங்லையும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ 3வது ரீடிங் வந்து எங்கே வரும், 4 சைட்டில் வரும். எந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறோமோ அது வந்து 4 சைட்டில் வந்துடும். அப்போ வந்து 0.785 உங்களுக்கு 4 சைட்ல வந்துரும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ரீடிங்கை நீங்க எங்க போடணும், இன்டர்மீடியட் சைட்ல போடணும். 1.525. அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீடிங் எடுக்கிறீங்க. அப்ப ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்க போற ஃபர்ஸ்ட் ரீடிங்கை எங்க போடணும், பேக் சைட்ல போடணும். அப்ப இந்த 1.105 வந்து பேக் சைட்ல வந்துரும். சரிங்களா, திரும்ப ஒரு டைம் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஒரு இடத்துல நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து செட் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் எடுக்க போற ரீடிங்கை பேக் சைட்ல போடணும். சரிங்களா, அதே சமயத்துல எந்த இடத்துல நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்றீங்களோ ஷிஃப்ட் பண்ணக்கூடிய கடைசி ரீடிங்கை 4 சைட்ல போடணும். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க ஷிஃப்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் ரீடிங் எடுக்கிறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரீடிங்கை பேக் சைட்ல போடணும். இப்போ 4 சைட், அதாவது பேக் சைட்டுக்கும் 4 சைட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரீடிங்கை இன்டர்மீடியட் சைட்ல போடணும். சரிங்களா, இந்த கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த கொஸ்டின் வந்து நீங்க ஆன்சரே பண்ண முடியும். சரிங்களா, அடுத்து பாருங்க, நான் எங்கெங்கெல்லாம் ஷிஃப்ட் பண்றேன்னா 3வது ரீடிங்லயும் 5வது ரீடிங்லையும் ஷிஃப்ட் பண்ணுறேன். சரிங்களா, 3வது ரீடிங் நான் சொல்லியிருக்கேன், அது வந்து 0.785 அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரீடிங், அதுக்கப்புறம் 5வது பாருங்க, 1 2 3, அதுக்கப்புறம் 4 5. சரிங்களா, அப்போ இது கடைசி, இது 5வது ரீடிங்கில் ஷிஃப்ட் பண்ணுறோமா, இதை வந்து எங்கே போட்டுக்கலாம், 4 சைட்டில் போட்டுடலாம். 1.855. அதுக்கப்புறம் எடுக்க போகிற ஃபர்ஸ்ட் ரீடிங் அது வந்து பேக் சைடில் போடணும். 2.005. சரிங்களா, அதே மாதிரி கடைசியா முடிக்கக்கூடிய ரீடிங் என்னைக்குமே லாஸ்ட் ரீடிங் வந்து 4 சைட்ல தான் போடணும். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஷிஃப்ட் பண்ணக்கூடிய போர்ஷன் லாஸ்ட் ரீடிங்ல தான் வரும். அதே மாதிரி என்னைக்குமே லாஸ்ட்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் உள்ள லாஸ்ட் ரீடிங் வந்து நம்ம என்ன பண்ணணும், 4 சைட்ல போடணும். அப்ப இது 1.985. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, எதெல்லாம் பேக் சைட்ல வரும்னு கேட்குறாங்க. 1.345, 1.105, 2.005 இது மட்டும் தான் உங்களுக்கு பேக் சைட்ல வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 18 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. The height of instrument method is அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, height of instrument method அப்படின்றது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. height of instrument method அப்படின்றது less tedious அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது tedious அப்படின்றது கஷ்டமானது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, tough அப்படின்னு சொல்லுவாங்க. height of instrument வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் less tedious அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி more rapid, சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி less calculationம் ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் த போ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. இதுவும் அதே மாடல்ல இன்னொரு கொஸ்டின் தான், இது நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஆர்எல் பெஞ்ச்மார்க் வந்து 100ன்னு சொல்லியிருக்காங்களா, பேக் சைடு வந்து 1.215, 4 சைடு வந்து 1.870. அப்ப
1.870 1.215 இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது ஆப்ஷன் ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். இதை நான் சால்வ் பண்ணவே தேவையில்லை. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் கழிச்சா ஒரு வேல்யூ வரும். அது 100ஓட கழிச்சா கண்டிப்பாக 100 விட கம்மியாக 99 98 அந்த மாதிரி சம்திங் தான் இருக்கும். இதில் பாருங்க, இதில் 3 ஆப்ஷனுமே 100க்கு மேலே இருக்குது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 100க்கு கீழே இருக்கு. அப்பனா இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்கட்ல போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்கட்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 20. height of instrument method leveling is அப்படின்றாங்க. சரிங்களா? height of instrument method வந்து பாத்தீங்கன்னா quicker and less tedious for large number of intermediate site அப்படின்றதா இதுக்கு கரெக்ட். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 21 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. the rise and fall method is அப்படின்றாங்க. சரிங்களா? rise and fall method பொறுத்த வரைக்கும் provides a check on reduction of intermediate point of level அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. the sensitivity of a level tube அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? ஆல்பா is equal to sensitivity formula L/R into 206265 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் R என்றது radius of curvature. இதுக்கு ஃபார்முலா NLD/S. சரிங்களா? லென்த், டயாமீட்டர், ரேடியஸ் இது மட்டும் தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். மீதி எல்லாமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்சிட்டிவிட்டி ஆஃப் எ பபிள் டியூப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டயாமீட்டர் இது லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சென்சிட்டிவிட்டி கூடுச்சுன்னா டயாமீட்டர் கூடும், லென்த் கூடும், ரேடியஸ் கூடும். அப்போ வந்து ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க? இன்க்ரீசிங் த டயாமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் த லென்த்னு சொல்றாங்க. நான் சொல்லியிருக்கேன், லென்த், டயாமீட்டர், ரேடியஸ் மூணுமே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சி விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது மூணு தவிர மீதி எல்லாமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விஸ்காசிட்டி டிக்ரீஸ் தான் ஆகும். சரிங்களா? அப்ப வந்து ஆப்ஷன் சியும் தப்பு, பியும் தப்பு. ஆப்ஷன் டி பாருங்க, ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்ன்றாங்க, ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும் தான். சென்சிட்டிவிட்டின்னு சொன்னாலே லென்த், டயாமீட்டர், ரேடியஸ் இது மூணு மட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது கூடுச்சுன்னா அது கூடும், இது குறைஞ்சதுன்னா அது குறையும். சரிங்களா? மற்றது எல்லாமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான். சரிங்களா? விஸ்காசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ல தான் வரும். சென்சிட்டிவிட்டி கூடுச்சுன்னா விஸ்காசிட்டி டிக்ரீஸ் தான் ஆகணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 23 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. which of the following arithmetic check applied for rise and fall method அப்படின்றாங்க. சரிங்களா? rise and fall methodல arithmetic check கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா summation of back side minus summation of foresight equal to summation of rise minus summation of fall equal to last RL minus first RL. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, the level tube bubble tube is filled with அப்படின்றாங்க. அதான் பபிள் டியூப்ல வந்து ஃபில் பண்ணியிருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல ஆல்கஹால் தான் ஃபில் பண்ணுவாங்க ஜெனரலா. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 25 என்ன சொல்ல வராங்க அப்படின்றது பாருங்க. which of the following correct statement for height of collimation method அப்படின்னு சொல்றாங்க. height of collimation methodல எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க. there is a 3 set of arithmetic check அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 3 check of arithmetic equation are available அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து height of collimation methodல ரெண்டு செட் தான் வரும். சரிங்களா? ஏன்னா இன்டர்மீடியேட் சைட் வந்து பாத்தீங்கன்னா அதுல அவைலபிளா வராது. நான் சொல்லியிருக்கேன்ல, சமேஷன் ஆஃப் பேக் சைட் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஃபோர் சைட் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ரைஸ் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஃபால் ஈக்குவல் டு லாஸ்ட் ஆர்எல் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆர்எல். இந்த ரைஸ் ஃபால் வந்து எதுல மட்டும்தான் வரும்? ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல தான் வரும். அப்பனா இது கண்டிப்பா வராதா? இது வரலனா உங்களுக்கு summation of back side minus summation of foresight equal to last RL minus first RL இதுதான் வந்து கரெக்ட். அப்பனா இதுல ரெண்டு arithmetic check தான் வரும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ராங். அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, HOC மெத்தட். சரிங்களா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, HOC provide the check on back side and foresight only. ரெண்டுமே வந்து செக் பண்ணலாம், இன்டர்மீடியேட் மட்டும் செக் பண்ண முடியாதுன்றாங்க. கரெக்ட் தான். சரிங்களா? மூணாவது பாருங்க, it is used when large number of இதுல வந்து large number of intermediate site வந்து available அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது மூணாவதும் கரெக்ட், ஃபர்ஸ்ட் மட்டும் தப்பு.
நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 26 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. வெரி ஃபர்ஸ்ட் சைட், அதாவது ஃபர்ஸ்ட் சைட்டை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பேக் சைட் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 27 a leveling station is a placed where அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. leveling station அப்படின்றது எந்த இடத்துல வந்து leveling station அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், leveling staff வந்து எந்த இடத்துல வந்து இருக்குதோ அதை தான் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. leveling staff held அப்படின்னு சொல்லலாம். heldனா அந்த இடத்துல இருக்குது, heldனு சொல்லலாம், அப்படின்னா பிளேஸ்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? leveling staff held அப்படின்னா leveling staff placed அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. The benchmark established by the Survey of India Department with a high precision with reference to the mean sea level is called அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் GTS benchmark. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹை precisionக்கு வந்து வரும். சரிங்களா? ஹை precision சொன்னாலே GTS benchmark அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. which of the following is not true? கொடுத்திருக்கிறதுல வந்து எது wrong statement அப்படின்றாங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், RL of benchmark plus பேக் சைட் இதுதான் வந்து ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. பெஞ்ச்மார்க் பிளஸ் ஆர்எல் இது வந்து கரெக்ட் தான் சொல்லலாம். அப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்எல் ஈக்குவல் டு HI மைனஸ் 4 சைட்னு சொல்றாங்க. அதான் இது 4 சைட்டாகவும் இருக்கலாம், அதே சமயத்தில் பேக் சைட்டா கூட இருக்கலாம். அப்பனா ஆர்எல் ஈக்குவல் டு இந்த பிளஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். HI மைனஸ் பேக் சைட்னு சொல்லலாம், பேக் சைட்னு சொல்லலாம், இல்லை 4 சைட் கூட சொல்லலாம். அதனால ரெண்டாவது கரெக்ட். மூணாவது பாருங்க, height of collimation minus intermediate site equal to RL அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? intermediate site கூட sometimes வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது மூணுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா மெயினா வந்து மேஜரா பேக் சைட் தான் வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அது அப்ப எனக்கு RL வந்து வேணும்னா இது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸா தான் வரும். அப்ப இது மூணுமே கரெக்ட். பேக் சைட் பிளஸ் 4 சைட் ஈக்குவல் டு HI அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது மட்டும் தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மட்டும் தான் உங்களுக்கு நாட் பேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. the observation of established mean sea level நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். mean sea level அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 19 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து மும்பைல தான் லொகேஷன் இருக்கு. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி. இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு 30 கொஸ்டின்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து சொல்லியிருக்கோம். எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து சொல்லிட்டாங்க. என்னைக்கு சொல்லியிருக்காங்க? 17ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம அகாடமியில வந்து நிறைய டெலகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், டெய்லி மார்க் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி டெஸ்ட்லாம் கூகுள் ஃபார்ம்ல நம்ம என்ன பண்றோம்னா டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். டெஸ்ட் முடிச்சு அதுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம். கூடிய விரைவில் நம்ம அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இதுக்கு வந்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா தமிழ் மீடியத்திலயும் சரி இங்கிலீஷ் மீடியத்திலயும் சரி நம்ம அகாடமியில ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஓபன் டு ஆல் அந்த டெஸ்ட் யார் வேணாலும் அட்டெண்ட் பண்ணலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இதுக்கான அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அந்த டெலகிராம் சேனலோட நேம் டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ். இந்த டெலகிராம் சேனல்ல 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. நீங்க இதுவரைக்கும் அந்த டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? நம்ம டெலகிராம் சேனல்ல இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் அதுக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம். சரிங்களா? எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் இதை பயன்படுத்தி வரப்போற சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாப் IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.